மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான திருத்தலம் பார்க்க போகிறோம். நான் இது மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால திவ்ய தேசங்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கண்ணங்குடி, இது 18வது திவ்ய தேசமாகும். பஞ்சகிருஷ்ண க்ஷேத்திரத்தில் இது ஒரு க்ஷேத்திரம். எப்படி கபிஸ்தலம் இருக்கோ, திருக்கண்ணபுரம் இருக்கோ, அதே மாதிரி தான் திருக்கண்ணங்குடியும் கூட. இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கிருஷ்ணன் தான். இடுப்பில் கையை வச்சுட்டு இருக்கக்கூடிய கண்ணன். இங்கே வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷம். அண்ட் இங்கே அரவிந்த நாயகி, லோகநாயகின்னு சொல்லக்கூடிய தாயார், அரவிந்த நாயகின்னு சொல்லக்கூடிய உற்சவர். ஸோ மூலவர் உற்சவர் தாயார் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெருமாளினுடைய திருநாமம் லோகநாத பெருமாள் அப்படின்னு பேர். அதே மாதிரி தாமோதர நாராயணன், ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருடன் இடுப்பில் கையை வச்சுருக்கக்கூடிய கண்ணன். இந்த க்ஷேத்திரத்தினுடைய விமானம் ரொம்ப ரொம்ப உத்பல விமானம்னு பேர், ரொம்ப விசேஷம். இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் ஸ்ரவண தீர்த்தம் அப்படின்னு பேர். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கண்ணங்குடி அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசமாகும். இந்த திவ்ய தேசத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வசிஷ்டர் ரொம்ப ஒரு கிருஷ்ண பிரேமை கொண்டவர். அதனால் அவரை கிருஷ்ண பிரேமி வசிஷ்டர் அப்படின்னே சொல்லுவாங்களாம். ஸோ வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு, வெண்ணெயை எடுத்து அதில் கிருஷ்ணரினுடைய திருமேனியை செய்கிறார். செஞ்சு அந்த வெண்ணெய்க்கு உருகாமல் அதை பார்த்து கொண்டு அந்த வெண்ணெய்க்கு கிருஷ்ணர் வெண்ணெயிலேயே கிருஷ்ணரை பண்ணி அதற்கு தான் அவர் பூஜை செய்துட்டு வரார். உடனே ஒரு நாள் கண்ணன் என்ன பண்ணுறார், சரி வசிஷ்டரை நம்ம கொஞ்சம் சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாலகனாக அவர் வரார். வசிஷ்டர் பூஜை பண்ண அந்த வெண்ணெய் கிருஷ்ணரை எடுத்து சாப்பிட்டுட்டார் கிருஷ்ணர். உடனே வசிஷ்டர் அடை அடை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஓடுறார். கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், ஓடிண்டே வரும்பொழுது இத்தலம், இந்த திவ்ய தேசம் இருக்குல்லே, இதில் ஒரு மகிழ மரம் இருக்குது. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய விருட்சம். ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய விருட்சம் மகிழ மரம். இந்த மகிழ மரத்துக்கு கீழே நிறைய ரிஷிகள் கண்ணனை நோக்கி தபஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த பக்தி மற்றும் அவங்களுடைய தவ வலிமையினால் கிருஷ்ணரை பாச வலையில் கட்டி போட்டுடுறாங்க. உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், ஐயோ என்னை அவுத்து விடுங்களேன், வசிஷ்டர் என்னை பிடிக்கிறதுக்காக வராரே, என்னை அவுத்து விடுங்களேன் அப்படின்னு. உடனே உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ சீக்கிரம் கேளுங்க, நான் கொடுக்குறேன், நான் ஓடணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த ரிஷிகளும் முனிவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இங்கே நீ எப்படி காட்சி கொடுத்தாயோ கண்ணா, இதே மாதிரி இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் நீ காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே கண்ணன் அப்படியே நிற்க வசிஷ்டர் வரார். வசிஷ்டர் வரும்பொழுது கண்ணனினுடைய அந்த திருவடியை அவர் இறுக்கி பிடிக்கும் பொழுது அங்கே விமானமும் கோபுரமும் இந்த ஸ்தலம் உருவாகுது. ஸோ இந்த ஸ்தலத்தில் தாமோதர கண்ணனாக இந்த பெருமாள் காட்சி கொடுப்பது அப்படிங்கிறது பிரத்யக்ஷமாக இங்கே இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கெல்லாம், வசிஷ்டருக்கு காட்சி கொடுத்தது, இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்ததாக நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்தலத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விழா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருவூரணி விழா அப்படின்னு ஒரு விழா. அங்கே என்னென்னா, பெருமாள் ஒரு 3.25 நாழிகை அவருக்கு விபூதி இடக்கூடிய ஒரு திருவிழா. அண்ட் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே விபூதி அணிந்து கொண்டு தான் வருவார்கள். சைவ வைணவ ஒற்றுமைக்காக இது நடந்ததாக கூறப்படுகிறது. ஸோ இன்றைக்கும் அந்த திருவூரணி விழா நடைபெறுகிறது. கண்ணனுக்கு அந்த ஒரு 3.25 நாழிகை கிருஷ்ணருக்கு விபூதி அணிவித்து அந்த திருவிழா இங்கே ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த திருவிழா அந்த இடத்தை ஆண்ட மன்னனுக்காக, உபரி சரவசு மன்னனுக்காக இந்த திருவிழா இன்றும் நடைபெறுகிறது. இங்கே யாரெல்லாம் பெருமாள் காட்சி கொடுத்துருக்கிறார் இந்த ஸ்தலத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமங்கை ஆழ்வாருக்கு, அதே போல் வசிஷ்டருக்கு, பிருகு மகரிஷிக்கு, பிரம்மாவுக்கு, அதே போல் இந்த மன்னன் உபரி சரவசு மன்னன், இவர்கள் எல்லாருக்குமே இங்கே கண்ணன் காட்சி கொடுத்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. இந்த ஸ்தலம் 108 திவ்ய தேசங்களில் 18வது திவ்ய தேசமாக கூறப்படுகிறது. இங்கே கண்ணன் எப்படி இருப்பார், இந்த தாமோதர பெருமாள் எப்படி காட்சி தரார்னா, வைகுண்டத்தில் எப்படி காட்சி தருவாரோ அதே போல தான் இந்த இத்திருத்தலத்தில் அவர்
காட்சி கொடுக்கிறார். ஸோ இந்த ஸ்தலத்தில் வந்து முக்கியமான பிரார்த்தனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இஸ்தலத்தில் வந்து பிரார்த்தனை செய்வது மிகவும் சிறப்பாக அமைகிறது. ஸோ இங்கே வந்து பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு வந்து திருமஞ்சனம் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி இந்த அவங்களுடைய பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றி கொள்வார்கள். இந்த ஆலயம் திருக்கண்ணங்குடியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக 3 விஷயங்கள் வந்து சொல்லப்படும். ஊரா கிணறு, இந்த ஊரில் வந்து எந்த கிணறுலேயுமே நீர் ஊற்று வந்து இருக்காது. ஸோ ஊரா கிணறு, உறங்கா புலி, இந்த புளிய மரம் வந்து உறங்கவே உறங்காது இந்த ஊரில். ஸோ உறங்கா புலி மற்றும் 3வது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேரா வழக்கு. இந்த ஊரில் எப்போவுமே சண்டை சச்சரவு இருக்கும், வழக்கு வந்து முடியவே முடியாது. இந்த 3ம் திருக்கண்ணங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திவ்யதேசம், இதற்குமே ஒவ்வொரு புராண கதைகளும் வந்து உண்டு. இந்த 3 சொல்கிறோம் இல்லையா, ஊரா கிணறு, உறங்கா புலி மற்றும் தேரா வழக்கு, இதற்கும் ஒவ்வொரு கதை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த திவ்ய தேசம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கண்ணங்குடி அப்படிங்கிற அந்த இடத்துல இந்த திவ்ய தேசம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி இங்கே ரொம்ப விசேஷம். இங்கே சென்று தாமோதர பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருடன் பார்க்கலாம். ஷியாமள வண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணனை இந்த மார்கழி மாதத்தில் இந்த திவ்ய தேசத்தில் வணங்கினால் நம்மளுடைய பாபங்கள் அனைத்தும் தீரும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அழகான ஒரு திவ்ய தேசத்தை நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.